சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டுக்கு கீழே நம்ம சாதாரணமாக பண்ணுற ஒரு கமெண்ட் எங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இலங்கையை சேர்ந்த அனுஜன் அப்படிங்கிற தமிழ் இளைஞனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால், அதாவது இலங்கை ரூபாய் அடிப்படையில் 27 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தான் இன்னைக்கு நாள்ல சோஷியல் மீடியால ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. ஒரு சாதாரண உழைக்கும் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரால எப்படி 27 கோடி ரூபாய் பணத்தை அபராத தொகையா கொடுக்க முடியும்? எதுக்காக இந்த அபராத தொகை? எதுக்காக அவருக்கு இந்த சிறை தண்டனை? எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டாரு? இதோட பின்னணி என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இலங்கையோட வடக்குல இருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை போறவங்க ஒரு குழுவினர் வந்து அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்ட ஒரு நாயும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அவங்க கூடவே சேர்ந்து பயணிக்குது. சுப்பிரமணி பாத யாத்திரைகள் குழுவினரோட கதிர்காமத்தை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கதையும் அவங்க கூட சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கதையும் வந்து சோஷியல் மீடியால பல வீடியோக்கள், அதையும் தாண்டி பல போட்டோஸ் மூலமா எல்லாராலையும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. சுப்பிரமணி பாத யாத்திரை குழுவினரோட சேர்ந்து இந்த கதிர்காம பாத யாத்திரையில நடந்துகிட்டு இருக்குது, அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சது. ஆனா இந்த பாத யாத்திரை குழுவினர் கல்முனை பகுதியில போய்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல அங்க இருந்த ஒரு இளைஞர் மூலமா இந்த சுப்பிரமணி உதைக்கப்பட்டு தாக்கப்பட்ட வீடியோவும் சோஷியல் மீடியால அதே மாதிரி வைரலாக ஆரம்பிக்குது. இந்த வீடியோவை பார்த்தோன்னே பல பேர் இதுக்கு பல விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அந்த உதைச்ச நபருக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுப்பப்படுது. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில சுப்பிரமணிய தாக்கின நபரும் கூட கைது செய்யப்பட்டு அவர் பிணையிலையும் வெளியில வந்திருந்தாரு. அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு. ஆனா இந்த விஷயம் அதோட முடியல. சோஷியல் மீடியால பல பேர் இந்த விஷயத்த மத ரீதியான விமர்சனங்களாகவும் மோதல்களாகவும் மாற்றி அமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியான விமர்சனங்கள் சோஷியல் மீடியால அதிக அளவுல முன்வைக்கப்பட்டு இருந்த பின்னணியில சவுதி அரேபியால வேலை செஞ்சுட்டு இருந்த இலங்கையை சேர்ந்த இளைஞன், தமிழ் இளைஞன் அனுஜனும் கூட அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்துல இந்த சம்பவம் தொடர்பா மதத்தை புண்படுத்தக்கூடிய வகையில அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்ததும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது. நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. வெளிநாடுகள்ல, முக்கியமா இந்த வளைகுடா நாடுகள்ல சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுக்கான சட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் தான். இந்த காரணத்தினால இணையவழி குற்றத்தடுப்பு சட்டத்துக்கு கீழே இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞன் அனுஜன் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவரு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளால தீவிரமான விசாரணைக்கும் உட்படுத்தப்படுறாரு. நீண்ட விசாரணைக்கு அப்புறமா அண்மையில அனுஜனுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் தொடர்பா, அதாவது மதத்தை புண்படுத்தக்கூடிய வகையில கருத்துக்களை தெரிவிச்சிருக்க காரணத்தினால இலங்கையை சேர்ந்த அனுஜனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால், அதாவது இலங்கை ரூபாயில 27 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய அபராத தொகையை கேட்டதும் அனுஜனோட குடும்பத்தினரும் உறவினர்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரால எப்படி 27 கோடி ரூபாய அபராதமா செலுத்த முடியும்? எங்கள்ல பல பேர் வாழ்க்கையோட சில தருணங்கள்ல யோசிக்காம பல விஷயங்களை சொல்லியிருப்போம். ஆனா வெளிநாட்டுல இருக்கும்போது அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய சட்டங்களோட தீவிரத்தன்மை தெரியாம சொல்லப்பட்ட கருத்துக்கள்னால, செய்யப்பட்ட இந்த செயல்னால இன்னைக்கு ஒரு இளைஞனோட வாழ்க்கையே பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. இந்த ஒரு சம்பவம் வெளிநாடுகள்ல, முக்கியமா வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய சம்பவமாகவும் இப்போ மாறி இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கும்போது பிற மதங்களோட தலைவர்கள், அப்படி இல்லைன்னா அந்த மதத்தை சார்ந்த கருத்துக்கள், அதையும் தாண்டி இந்த அரசியல் கருத்துக்களை சொல்றத, பகிரங்கமா சொல்றத நம்ம தவிர்த்துக்கணும். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாட்டோட சட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு செயல்படணும்.
ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் எங்களோட கருத்துக்களை நம்ம பகிரும்போது அது தொடர்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். அதிகமாக யோசித்து செய்யணும். ஏன்னா அது எங்களோட வாழ்வாதாரத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளிடும். மனிதநேய அடிப்படையில் அதையும் தாண்டி மன்னிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் எடுத்து அனுஜனுக்கான தண்டனைகள் குறைக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வச்சு இலங்கை அரசாங்கம் தூதரகம் மூலமாக அதுக்கேற்ற கோரிக்கைகளை முன்வச்சிருக்கு. இதுதான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. அனுஜனுக்கான தண்டனை குறைக்கப்படணும் அப்படிங்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.